பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான் என்பதாக. உனக்கு ஒப்பானவன் யார்? ஹூ இஸ் லைக் அண்ட் யூ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். உபாகம புஸ்தகம் மோசே மரணமடைவதற்கு முன்பு 2 மாதங்களுக்குள் எழுதப்பட்டது. அவன் கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து வாழ்த்தி சொன்ன வார்த்தைகள்: இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்பதாக. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நாம் காணப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் காணப்படுகிறீர்கள். அநேக வேளைகளில் நம்முடைய மேன்மையை நாம் அறிந்து கொள்வதில்லை. நாம் பாக்கியவான்கள், விசேஷித்தவர்கள் என்ற உணர்வு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் காணப்படுவது அவசியம். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். உலகில் கோடிக்கணக்கான ஜனங்கள் காணப்பட்டிருந்தும் நம்மை அவருடைய சொந்த ஜனங்களாய் தெரிந்து கொண்டதினால் நாம் பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். நம்மை காட்டிலும் நல்லவர்கள் அநேகர் காணப்பட்டிருந்தும் நம்மை முன்குறித்து தெரிந்தெடுத்து அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்து பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கொடுத்தது நம்முடைய மேன்மையாய் காணப்படுகிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வேதம் கூறுகிறது. அதே கிருபையை நமக்கும் கர்த்தர் கொடுத்து நம்மை இரட்சித்ததினால் நமக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இல்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்று உபாகமம் 4:7 கூறுகிறது. நாம் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று வாக்களித்தவர் நாம் கூடி வரும்போது நம் நடுவில் வந்து உலாவுகிறார். அவரே நம்முடைய அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் மிக சமீபமாய் இருக்கிற துணையுமாய் இருக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் பதில் தருகிற நல்ல தேவன். ஆகையால் நாம் பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய வேதத்தை பெற்ற, இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற நமக்கு ஒப்பான வேறே பெரிய ஜாதி எது? வேதத்தை வாசிக்கிறவனும் வேத வார்த்தைகளை கேட்கிறவனும் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வேதம் கூறுகிறது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கும் போது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். வேதத்தை நேசித்து வாசிக்கும் போது நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயங்கள் வைத்து வைக்கும் போது பாவம் நம்மை மேற்கொள்வதில்லை. கர்த்தருடைய வார்த்தைகளில் ஜீவன் காணப்படுகிறது. அந்த வார்த்தைகளை நம்மை உயிர்ப்பிக்கவும் எழுப்புதல் அடையும்படியும் செய்கிறது. ஆகையால் நமக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இல்லை. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் எங்களை விசேஷித்தவர்களாய் கருதி எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதை பார்க்கலாம் வேறு பெரிய ஸ்லாக்கியம் இப்பூமியில் ஒன்றுமில்லையே. இந்த தெரிந்து கொள்ளுதலின் மேன்மையை கருத்தில் கொண்டு உத்தமமாயும் சாட்சியுள்ள ஜீவியம் செய்வதற்கு எங்களை பூரணமாய் அர்ப்பணித்து வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் உடனிருப்பீராக. காரிய சித்தியை கட்டளையிடும் கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.